லைவ் தமிழ் செய்திகள். பவித்ரா தொடர்பாக ராஜவாசினி அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள். அவர் பிரபல்யமிக்க பாடல்களை பாடி தனது கிராமத்தில் பலரின் உள்ளங்களை கவர்ந்த ஒருவர் என்று ராஜவாசினி அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். ராஜவாசினி அவர்கள் நேர்காணலில் ஒன்றும் போது பவித்ரா தொடர்பாக கருத்தை கூறியிருக்கின்றார். அவரின் சரிகமபா நிகழ்வும் அவருக்கு கிடைத்த வாய்ப்பும் சரியான வெற்றி பயணமாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அவரின் பயணம் அவரின் குடும்பத்தாருக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறுகின்றார். சரிகமபா நிகழ்ச்சியில் அவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் யதார்த்தம் நிறைந்ததாக இருப்பதாகவும் திரைப்படங்களில் பாடுகின்ற அந்த குரலுக்கு ஒப்பானதாக அமைந்திருப்பதாகவும் பலரும் கூறுகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி வாகை சூடுவது என்றால் அது இலகுவான காரியமல்ல. ஆனாலும் பவித்ராவை பொறுத்தவரையில் அவர் திறம்பட பாடி வருகின்றார். ஒவ்வொரு பாடலிலும் அவருக்கு இருக்கின்ற ஆற்றலும் அந்த பாடல் மீது அவருக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. திரைப்பட பாடலுக்கு அவர் பின்னணி பாடகராக மாறக்கூடிய வாய்ப்பும் இசை அமைப்பாளர்கள் தொடர்ந்தும் பவித்ரா தொடர்பாக பொருத்தமான சாத்தியவள ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் பவித்ரா பின்னணி பாடகராக வருவார், அதற்கு இசை அமைப்பாளர்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்றால் அது மிகையாகாது. தொடர்ந்தும் சரிகமபா நிகழ்வில் பவித்ராவின் பங்கு தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.